ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் நடிக்க இருக்கக்கூடிய படம் தான் வாடிவாசல்னு சொல்லிட்டு இது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படம். பட் ஆனால் கொஞ்ச காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் மற்ற படங்களுக்கெல்லாம் கால் ஷீட் கொடுத்துருக்கிறதுனாலையும் அண்ட் இப்போ வந்து வாடிவாசல் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. ஸோ அவருக்கு பதிலாக இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் தான் நடிக்க போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பரவலான ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த ரூமர் இப்போ உண்மை ஆகிடும் போல இருக்குன்ற மாதிரியான நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தகவல்லாம் வெளிவந்திருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ராஷ்மிகா மண்டனா இப்போ டோக்கியோவில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராப்லெஸ் லுக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடிகான் பேட்டர்ன் கவுனில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. நான் ஒரு ரவுடிதான் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் நயன்தாரா அவர்களை திருமணம் பண்ணி அடிக்கடிக்கு அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக எடுத்துக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ட்வின்ஸ் வந்து குட்டீஸ்னுடைய அந்த ஃபோட்டோஸையும் வந்து க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவார். அண்ட் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவங்கள வச்சு எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாலோவர் லிஸ்ட் அதாவது நயன்தாரா அவர்களுடைய ஃபாலோவர் லிஸ்ட்டில் பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் பேர் இல்லை, அவர் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டார் போல இருக்குது. மேபி 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக போயிட்டுருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனையில் ஆளாளுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது விஷயம் எதிர்பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி. பட் எனிவே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. ஆலியா பட் இப்போ ரீசெண்டாக அம்பானி ஃபேமிலியோடைய வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த பாடிகான் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கவுனில் அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, காசட் பேட்டர்ன். அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 2வது மகள் சௌந்தர்யா அவர்கள் முக்கியமாக வந்து சொல்லணும்னா கோச்சடியான் படத்தை வந்து டைரக்ட் பண்ண சௌந்தர்யா அவர்களுடைய ரொம்ப நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்திருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எஸ் VIP 2 அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் படங்கள்ல இருந்தெல்லாம் விலகி இருந்தாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் படம் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட்டருடைய பயோபிக் தான் எடுக்க போகிறதா அங்கங்கே தகவல்லாம் வெளிவந்திருக்குது. அண்ட் அதுக்கான வேலையில் தான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்களாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய டைரக்ஷனில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வெளிவந்த திரைப்படம் தான் லால் சலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் வந்திருக்கிறாரே அப்படின்னால ரொம்ப பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தரலன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருந்தது. அகெயின் இவங்களும் வந்து கிரிக்கெட்டரை சம்மந்தப்பட்ட ஒரு பயோபிக் எடுக்க போகிறாங்க. ஸோ யார் அந்த கிரிக்கெட்டர், என்ன மாதிரியான கதை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். கரீனா கபூர் இப்போ ரீசெண்டாக அம்பானி ஃபேமிலியோடைய வெட்டிங்கில் அவங்க கலந்துக்கும் போது அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டியான ஒரு பேர்ல் எம்பர்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பேர்லோட சேர்ந்து சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்ட் சாரி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராப்லெஸ் காசெட்டோட அவங்க வந்து ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரொம்பவே மும்முரமாக வந்து அவருடைய தளபதி 68 அதாவது கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அதுக்கான ஒர்க்லாம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தை வந்து கூடிய சீக்கிரத்தில் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க அவர் வந்து இன்னும் அடுத்தபடியாக வந்து ஒரு படம் தான், அதாவது இப்போ இருக்கிற படம் எல்லாமே இன்னும் ஒரு படம் தான் நடிப்பார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாரு. அதனால அவருடைய தளபதி 69 T69 வந்து யார் எடுப்பாங்க, எந்த டைரக்டராக இருப்பாங்க, என்ன மாதிரி
மாதிரியான கதையா இருக்குன்றதுக்காக அவருடைய ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பல பேருடைய பெயர்கள்லாம் வந்து அடிபட்டு இருந்தது. கார்த்திக் சுப்ராஜா இருக்கலாம், வெற்றிமாறனா இருக்கலாம், இல்லைன்னா அவருடைய ஃபேவரட், அதாவது அவர் ஆல்ரெடி சக்ஸஸ் படங்கள் கொடுத்த அட்லியா இருக்குமோ, இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்தது. பட் இப்போ அதில் வந்து இன்னொருத்தருடைய பேரும் லிஸ்ட் வந்து அப்படியே ஆட் ஆன் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமெடியன் நடிகர். அஃப்கோர்ஸ் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான ரோலாக இருக்கட்டும் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் ஆல்சோ டிரெக்டர் ஆகியிருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய பேரும் வந்து அடிப்படுது. அவராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் இருந்து யார் அவருடைய 69வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோனம் கபூர் இப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கி பேட்டர்னுடைய ஹெரிட்டேஜ்னுடைய ட்ரெடிஷ்னலான வேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேப்போடு சேர்த்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொக்கெட் பேட்டர்ன்ஸ் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய துப்பட்டா அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸில் அவ்வளோ அழகான ஒரு ஃபேஷனாக இருந்தது. அண்ட் அந்த டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஷாருக் கான் அவர்களுடைய நடிப்பில் 10ஆம் திரைப்படம் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான செம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருந்தது. அண்ட் அந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருந்த தீபிகா படுகோன் அவர்கள் அண்ட் அகெயின் அடுத்ததாக வந்து அவருடைய ஜவான் படத்துலையும் வந்து ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய அடுத்தடுத்த படங்களுடைய ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. அண்ட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் க்யூட்டான பேபி ரிலேட்டடான திங்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டோடு சேர்ந்து செப்டம்பர் 2024 சொல்லி போட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணதுலேருந்தே எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ மாம் டு பி அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வெளிவந்திருக்கு. அவங்க வந்து ஃபேமிலி வேவில் இருக்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சியை தான் அவங்க வந்து இன்டெரக்டாக எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்மளும் வந்து அவங்க 2 பேருக்கும் ரன்வீர் சிங் மற்றும் தீபிகா படுகோன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் அந்த படத்துக்கு ராயன் சொல்லி டைட்டில் வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தினுடைய கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் ஃபைனலி இப்போ அவருடைய மகன் யாத்ரா அவர்களே இந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வெளிவந்திருக்குது. ஆனால் யாத்ரா அவர்களுக்கு ஆக்டிங்கில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னவா இன்டர்வியூ ஆகுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சினிமோட்டோகிராஃபர். ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்ற அப்டேட் தான் இன்னும் வெளிவரல. அதனால சினிமோட்டோகிராஃபராக இன்ட்ரோ ஆகிறாரோ என்னமோன்ற மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் பேச்சு அடிபட்டு இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். யாத்ரா அவர்களும் அவருடைய 50வது திரைப்படத்து மூலயமா சினிமா துறைக்கு அறிமுகமாக போகிறார் அப்படின்ற விஷயம் தனுஷ் ஃபேன்ஸுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி நியூஸாக இருக்குது. ஜெனிலியே இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாடிகான் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்லெஸ் கவுனில் எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரஞ்சித்தினுடைய டைரக்ஷனில் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்கலான். அண்ட் இந்த படத்தினுடைய ஃபைனல் வந்து அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் ஏப்ரல்னா மேலே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தில் நடித்த 2 பிரபலங்கள் மீண்டும் அடுத்த படத்தில் ஒன்று சேர போகிறாங்களாம். ஆனால் அதை வந்து சொல்லணும்னா இந்த படத்தை விட அடுத்த படத்தில் அவங்களுடைய காம்போ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த 2 பிரபலம், யார் யார், என்னென்ன கேரக்டர், என்ன மாதிரியான படம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸ்ரீதேவி விஜயகுமார் மெட்டாலிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாங் ஸ்லிட் பேட்டர்னில் எடுத்த ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல சூர்யா அவர்களுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பான் இண்டியா மூவியா உருவாயிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து கங்குவா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்காக எல்லாருமே பயங்கரமா ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியே, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடியே வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் வந்து இப்போவே 100 கோடிக்கு வியாபாரம் ஆகியிருக்குதான். ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்களுடைய திரைப்படம் தான் ரிலீஸ்க்கு முன்னாடியே 100 கோடியை வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில். ஜான்வி கபூர் அவங்க வந்து அம்பானி ஃபேமிலியோடைய வெட்டிங்கில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக அடுத்த பஸ்ல காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.